எப்ப Yes, sir. கிவன் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இதை என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். F dash of x. எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் ஒர்க்கு நீங்க சொன்ன மாதிரி f of x கிவன் கொடுத்த முடியும். அடுத்த கான்செப்ட் என்ன? f dash of x கண்டுபிடிக்கணும். அப்ப f dash of x என்ன கிடைக்கின்றாங்கன்னு Uh, 2 sin x. ஓகே வந்துட்டேன். Sir. Plus sin 2x ஆ is equal to 2 sin x. sin x minus sin x triple c நான் வச்சுக்கோ. Yes, sir. 2 minus sin x plus sin 2x ஓட வேல்யூ வந்துட்டு sin ஓட ஃபார்முலா cos. அப்ப டெரிவேட்டிவ் ஆஃப் sin ax. டெரிவேட்டிவ் ஆஃப் sin ax என்ன கொடுத்துக்கிறேன்? a into sin ax cos ax. sin வந்தா cos. சரிங்களா? Yes, sir. ஓகே ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சுன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் கரெக்ட்டுங்களா? அப்ப f dash of x equal என்ன கிடைக்குது? minus 2 sin x plus 2 cos 2x. கரெக்டாமா? Plus 2x. Yes, sir. 2 cos 2x. கரெக்ட்டுங்களா? Yes, sir. இதுல என்ன டவுட் இருக்குதாங்கன்னு? இல்லைங்க சார். சரி. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா f dash of x வந்து நம்ம என்ன பண்ணணும்? equal to 0 போட போறோம். கரெக்ட்டுங்களா? 0. Yes, sir. அப்ப என்ன கிடைக்குது? 2 minus 2 sin x plus 2 cos plus 2 cos 2x is equal to 0. அப்ப 2 காமனா வந்து 2 காமனா டிவைட் பண்ணிக்கங்க. அப்ப பிளஸ் சைன் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? 2 sin 2x minus sin x equal to 0. கரெக்ட்டா கண்ணு? Yes, sir. இப்போ இது sin இது cos இது ரெண்டையும் ஒரே டேர்மா sin cos மாத்த முடிஞ்சா மாத்திடுவேன். சரிங்களா? cos 2x க்கு மொத்தம் எத்தனை ஃபார்முலா இருக்குன்னு நான் ஆல்ரெடி கொடுத்திருக்கிறேன். இது என்னென்ன ஃபார்முலா இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த cos 2x வந்து in terms of sin ஓட ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். cos 2x. அப்ப என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணா கரெக்ட்டா இருக்கும்? என்ன ஃபார்முலா தெரியும்? cos squared x minus sin squared x. 2 minus 2 cos squared x minus 1. சரிங்களா? அடுத்த ஃபார்முலா 1 minus 2 sin square x. அடுத்தது ஃபார்முலா 1 minus tan squared x divided by 1 plus tan squared x. கரெக்ட்டுங்களா? நாலு ஃபார்முலா 1 2 3 4. அப்ப நமக்கு என்ன வேணும்? இங்க sin டேர்முக்கு உண்டான ஃபார்முலா எழுதிருங்க. இதுதான் sin டேர்ம். Yes, sir. அப்ப sin டேர்முக்கு உண்டான ஃபார்முலா நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? cos 2x க்கு. Okay, sir. அப்ப என்னாச்சு? 1 minus 2 sin square x minus sin x is equal to 0. இது எப்படி சால்வ் பண்ணலாம்? எப்பயுமே வந்து நம்ம பவர்ல இருக்கிற ஹையர் ஸ்டடீஸ் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்? கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவா இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் மைனஸால டிவைட் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? ஒரு ஆர்டர் பண்ணி எழுதுனா 2 sin squared x plus sin x minus 1 equal to 0. கரெக்ட்டா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன்டாங்க. இது வரைக்கும் டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். இது என்ன மாதிரி? இது ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் இன் டெர்ம்ஸ் ஆஃப் சைனா. ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் பட் சைன் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன். இது ஃபேக்டரைஸ் பண்ண தெரியுமா? இல்ல நான் கத்து கொடுக்க வேணுமா? அதாவது -2 1 என்னோட வரும்? -2 1 வந்துட்டு 2 - 1. அப்ப எழுதிடலாமா? எப்படி எழுதுவீங்க? 2 sin x plus 2 கரெக்ட்டுங்களா? அப்படி ஃபேக்டரைஸ் பண்ணிருங்க. என்ன கிடைக்கும் அடுத்தது? 2 sin x minus 1 equal to 0. இங்க ரெண்டு செப்பரேட் ஈக்குவல் டு 0 போடலாமா? எஸ் சார். அப்ப என்ன கிடைக்குங்க? 2 sin x plus 2 is equal to 0. 2 sin x minus 1 is equal to 0. இங்க பண்ணா 2 எல்லாம் காமனா டிவைட் ஆகும். sin x plus 1 equal to 0. இங்க பண்ணா 2 sin x equal to 1. sin x is equal to 1.
சரி ஒரு பக்கம் மட்டும் பண்ணுவோம். 2 பக்கம் பேரலா பண்ணோம்னா ஒரு பக்கம் மட்டும் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இது ஈஸி, இதை பண்ணிடலாம். இதை பண்ணா கிடைக்கும் sin x sin ஈக்குவல் x is equal to 1/2. அப்ப x ஈக்குவல் டு sin இன்வர்ஸ் ஆஃப் 1/2. 1/2 எந்த ஆங்கிள் 1/2 வரும்? sin இன்வர்ஸ்னா 45 degree. டேய் அது 1/2. 1/2 வந்துட்டு 0 1/2 30 degree. π/6 எழுதிக்கலாமா? Yes sir. அப்ப இங்க என்ன நடக்குது? sin x equal to -1. -1. X is equal to sin inverse of -1. sin inverse of -1. அப்ப இது மைனஸ் sin inverse of 1. அப்ப இதனோட வேல்யூ sin inverse of 1 எங்க கிடைக்கும்னா π/2 கிடைக்கும். அப்ப -π/2. சரிங்களா? சரிடா கண்ணு? Yes sir. நமக்கு கொடுத்த இன்டர்வல் என்னடா கொடுத்துக்கறாங்க? நமக்கு கொடுத்த இன்டர்வல் போய் பாருங்க 0 to π/2 கொடுத்துக்கறாங்க. அப்ப அந்த இன்டர்வல் நம்ம டிரா பண்ணி பார்க்கணும். சரிங்களா? நமக்கு கொடுத்த இன்டர்வல்ல எது நமக்கு வருது, எது வரலைங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம். இது என்ன கொடுத்துக்கறாங்க? இது வந்து 0, இது வந்து π/2. அப்ப நமக்கு கொடுத்த பாயிண்ட் வர பாயிண்ட் என்னங்குது -π/2 பாயிண்ட் இங்க இருக்குது. கரெக்ட்டுங்களா? -π/2 பாயிண்ட் இங்க இருக்குது, வெளிய இருக்குது. இது நம்ம இன்டர்வல் கான்செப்ட். இது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல், இது க்ளோஸ்ட் இன்டர்வல். கரெக்ட்டுங்களா? அப்ப நமக்கு வர பாயிண்ட் வந்து இங்க இருக்குது. இன்னொரு பாயிண்ட் எங்க இருக்குது? π/6. π/6 30 டிகிரியா? π/6 இங்க இருக்கும். கரெக்ட்டுங்களா? Yes sir. அப்ப நம்ம இன்டீரியர் பாயிண்ட் எடுத்துக்கோம், அவுட்டர் பாயிண்ட் எடுத்துக்க மாட்டோம். அப்ப இந்த பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். மத்த எந்தெந்த பாயிண்ட் கண்டுபிடிக்க இன்டர்வல் கொடுத்தனால இந்த 3 பாயிண்ட்டுக்கும் f of x வேல்யூ கண்டுபிடிப்போம். இந்த 3 பாயிண்ட்டுக்கு என்ன பண்ண போறோம்? f of x ஓட வேல்யூவை அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போறோம். கரெக்டாடா கண்ணு? Okay sir. அப்ப f of x என்ன கொடுத்துக்கறாங்க? What is f of x value? 2 cos x sin 2x. 2 cos x plus sin 2x. 2 cos x plus sin 2x. அப்ப x equal 0 போடுங்க ஃபர்ஸ்ட். f of 0 டேபிள் மாதிரி போட்டாலும் சரி இல்ல இது போட்டாலும் சரி. என்ன போட்ட டேபிள்ல என்ன இருக்குதா? சீரியல் நம்பர் f of x நீங்க போட்டு அது இப்படி போட்டு கண்டுபிடிச்சீங்க. 3 வேல்யூ வேணும். சீரியல் நம்பர் f of x வேல்யூ அப்ளை பண்ணுங்க. மேக்ஸிமமா மினிமம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வேல்யூ போடலாமா? at x equal to at x equal to என்ன 0. at x equal to 0 போட்டு f of 0 ஓட வேல்யூ என்ன வரும்? cos 0 வந்து 1, sin 0 வந்து 0. கரெக்டாமா? போட்டு காட்டணுமா இல்ல மேல போட்டு காட்டட்டா? புரியுதுங்க சார். அப்ப இதனோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 2 into 1 plus 0. அப்ப 2 ஆன்சர். சரி, அடுத்து என்ன வேல்யூ? மேக்ஸிமம் மினிமம் தெரியாது, பார்க்கலாம். இல்ல 3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு பார்க்கலாம். அடுத்து π/6. அப்ப f of π/6. அப்ப 2 into π/6 cos π/6 √3/2 வா? Yes sir. Yes sir. இது cos π/6 போடுவீங்க. அடுத்து sin of 2π/6 வரும். 2π/6 னா இது கட் பண்ணா π/3. கரெக்ட்டுங்களா? அப்ப sin π/3 வேல்யூ வந்து என்ன கிடைக்கும்? again √3/2. கரெக்ட்டுங்களா? Yes sir. அப்ப எத்தனை √3? இதுல ஒரு 2, இதுல ஒரு 1. அப்ப 3√3. கரெக்ட்டுங்களா? 3 √3 divided by 2. கரெக்ட்டா கண்ணு? எனக்கு டவுட் இருக்குதா கண்ணு? புரிஞ்சுதுங்க சார். சோ அடுத்து லாஸ்ட் வேல்யூ. தேர்ட் வேல்யூ என்ன? π/2 வேல்யூ. கரெக்ட்டுங்களா? at x equal to π/2. f of π/2. cos π/2 வேல்யூ என்ன? 0. கரெக்ட்டுங்களா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இங்க π/2 போடுவீங்க. cos π/2 ஓட வேல்யூ வந்து 0. கரெக்ட்டா? 0. அதே மாதிரி இங்க கிடைக்கும் sin π/2 போடுவீங்க. sin π/2 இந்த 2 கட்டனா sin π. sin π வேல்யூ என்ன? 0. sin π வேல்யூ 0, cos π வேல்யூ 0. அப்ப எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன? 0. சோ அப்ப நம்ம கையில என்னென்ன வேல்யூ இருக்குதுங்க? 2ங்கற ஒரு வேல்யூ இருக்குது. 3 √3/2 0. அப்ப இது எது மினிமம், எது மேக்ஸிமம்? 2 maximum, 0 minimum. 2 maximum எப்படி தெரியுதாங்க நமக்கு? 3 √3 இது வந்துட்டு ஃபிராக்ஷன்ல இருக்குல்லங்க சார்.
பார்ஷியல் இருந்தாலும் 3 மல்டிப்ளை ஆகுதுல்ல செக் பண்ணி தான் பார்க்கணும். நமக்கு தெரியுது, எனக்கு தெரியுது எக்ஸாக்ட்டா. அப்போ பார்க்கணும். 3 ஓகே இன்ட்டு ரூட் 3யோட வேல்யூ என்ன 1.732 கரெக்ட்டுங்களா? டிவைடட் பை எஸ் 2. சார் அப்போ என்னது இதையும் கட் பண்ணால் 1.5. அப்போ 1.5 இன்ட்டு 1.5 என்னது அப்ராக்சிமேட்டிவாக 2.25 வரும். அப்போ இது அப்ராக்சிமேட்டிவ் பார்த்தா 2.5 பக்கமாக வருது. ரெண்டே மல்டிப்ளை அப்ராக்சிமேட்டிவ் 2.5 வருது. அப்போ இதனோட அப்ராக்சிமேட்டிவ் வேல்யூ என்ன 2.5 கரெக்ட்டுங்களா? 2.5 அப்போ இப்போ சொல்லுங்க எது மேக்ஸிமம் எது மினிமம்னு? 3 root 3 by 2 maximum 0 minimum. ஆமாம், இது வந்து மினிமம் வேல்யூ. சரிடா கண்ணு? ஓகேங்க சார். இது வந்து எதுவுமே கிடையாது. இந்த பாயிண்ட் வந்து எதுவுமே கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். அப்போ எண்ட் ஆஃப் கன்க்ளூஷன் என்ன எழுதுவீங்க? F is maximum at x is equal to pi by 6. And f of pi by 6 value என்ன? 3 root 3 by 2. 3 root 3 by 2. F is minimum. F is minimum at x is equal to pi by 2 and f of pi by 2 is equal to 0. அவ்வளோதாங்க, இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்க சார். ட்ரிகனாமெட்ரிக் கான்செப்ட் புரிஞ்சுங்களா எப்படி போடுறதுன்னு? புரிஞ்சுதுங்க சார். நம்மளுக்கு மெயினாக அந்த வேல்யூஸ் எங்கே இருக்குது எப்படி போடுங்கிற கான்செப்ட் கரெக்டாக புரிஞ்சுட்டா தான் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் முன்னாடி சொல்லிவிட்டு நீங்கள் ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்முலா ஃபுல்லாக தர பண்ணியிருந்தேன். அதெல்லாம் சங்கடமே படாதீங்க. ஃபார்முலா படிக்கிற 2-3 டைம் படித்து பாருங்கள், டெரைவ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். என்ன கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரியாம்மா? ஓகேங்க சார். இதே எக்ஸாம்பிள் சம்பளம் ஒன்று இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம ஈஸியாக தான் கேட்டுக்கிறாங்க, அதை ட்ரை பண்ணி போட முடியுமான்னு பார்க்குறீங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 7.49 ஒரு எக்ஸாம்பிள். அது 0 to 2 pi கொடுத்துக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா 0 to 2 pi. நானும் ஹெல்ப் பண்ணுறேன், 2 பேரும் சேர்ந்து போடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? எக்ஸாம்பிள் 7.49 நமக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா f of x வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய f of x வேல்யூ. கரெக்டாக இருக்குன்னு? எஸ் சார். 3 cos x. ஆமாம். அப்போ கிவன் எழுதிக்கோங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடுங்க. f of x வேல்யூஸ் என்ன இருக்குது? 3 cos x. cos x. இன்டர்வல் வந்துட்டு 0, 2 pi. ஆமாம், அது இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். f dash of x என்ன கிடைக்கும்? -3 sin x. 3 sin x. அடுத்த ஸ்டெப் என்ன? f dash of x f dash of x is equal to 0. சிமுலேஷன் என்ன கிடைக்கும்? -3 sin x equal to 0. கரெக்டுங்களா? அப்போ sin x equal என்ன கிடைக்குது? 0. எஸ் சார். எந்தெந்த இன்டர்வலில் 0ன்னு பார்க்கணும். அதுதான் நம்ம இம்பார்ட்டன். 0 to pi போயிட்டுனா டக்குனு சொல்லிடுவீங்க 0ன்னு. பட் நம்ம கையில் என்ன இருக்குது? 0 to 2 pi இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ எந்தெந்த இன்டர்வலில் சைன் வந்து 0 ஆகும்னு பார்க்கணும். சரிங்களா? எஸ் சார். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக் ஐடியா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே என்ன இருக்குது? 0. இங்கே வந்து என்ன இருக்குது? pi by 2. இங்கே pi. இங்கே 3 pi by 2. கரெக்டுங்களா? சைன் வந்து எங்கெல்லாம் 0 ஆகும்? x equal to sin inverse of 0. நீங்கள் கண்டுபிடிக்கணும் சைன் எங்கெல்லாம் 0 ஆகும்? எடுத்த முடி சைன் 0 வந்து 0. கரெக்டுங்களா? அப்போ ஃபஸ்ட் எழுதிங்க, இந்த இன்டர்வலில் எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூ 0. ரெண்டாவது வேல்யூ எங்கெல்லாம் அடிஷனல் வேல்யூ இருக்குது அதை போட்டுங்க. ரெண்டாவது வேல்யூ என்ன? பைங்கிற இடங்கிறது 0 ஆகும். கரெக்டுங்களா? எஸ் சார். அடுத்தது ஒரு சர்க்கிள் சுற்றுற முடி இங்கே 2 pi. சரிங்களா? இந்த 2 piல வந்து 0 ஆகும். சரிங்களா? அப்போ இந்த 3 பாயிண்ட்ல நம்மகிட்ட ஆல்ரெடி 2 பாயிண்ட் இங்கே இன்டர்வலே வந்துச்சு. எது வந்துக்குது? 0ங்கிற ஒரு பாயிண்ட் வந்துச்சு, 2 piங்கிற ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? அப்போ இன்டர்வல் எழுதிக்கிங்க. இது என்னது? இது 0, இது 2 pi. நம்மளுக்கு நடுவில் ஒரே ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுது, பைங்கிற ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுது, அந்த பை. சரிடா கண்ணு? அப்போ இந்த 3 பாயிண்ட் நம்மளுக்கு வேல்யூஸ் இருக்குது. சரிங்களா? ஓகேங்க சார். அப்போ இதில் வந்து f of x வந்து எது மேக்ஸிமம் எது மினிமம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 3 பாயிண்ட்ஸ் இருக்குது நம்ம கையில்.
அப்ப இதுல இருந்து எது வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கண்டுபிடிக்கணும். சரிடா கண்ணு? எஸ் சார். அப்ப என்னாச்சு? சீரியல் நம்பர் at x equal to அடுத்து f of x மேக்ஸிமமா மினிமமா? மேக்ஸிமமா மினிமமா? ஃபர்ஸ்ட் ஒன் x equal to 0. அப்ப f of 0. f of 0 யாரு? cos 0. cos 0 வேல்யூ 1 அப்ப 3 ன்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ரெண்டாவது வேல்யூ at x equal to pi. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். f of pi. f of pi என்னது? 3 into cos pi. cos pi. cos pi யோட வேல்யூ என்னடா கண்ணு? cos pi யோட வேல்யூ 0. சட்டி வாங்கடா டேய். அதுதான் படிக்கணும். cos pi யோட வேல்யூ வந்து -1. 3 into -1 that is equal to pi னா 180 டிகிரி. ஆமா. Third one 2 pi. எஸ் சார். f of 2 pi. f of 2 pi என்னது? 3 into cos 2. ஈவன் நம்பர் ஆஃப் பை வந்து +1. அப்ப 3. சரிங்களா? இப்போ சொல்லுங்க எது மேக்ஸிமம் எது மினிமம்? -3 மினிமம். 3 வந்து 2 டைம் வருது. 2 டைம் வருது. 3 2 டைம் வருது. அப்போ ரெண்டுமே மேக்ஸிமம் வேல்யூஸ். எஸ் சார். டவுட் இருக்குதாமா? நோ சார். அப்ப எழுதிடலாமா? எஸ் சார். என்ன எழுதுவீங்க? f is f of x is maximum at x is equal to 0 and 2 pi. Very good. Values எவ்வளவு? 0 2 pi. Then f of x equal to 3. f is f is minimum at x is equal to pi. f of x equal f of x is equal to -3. அவ்வளவுதான் கண்ணு. இதுதான் நம்மளுடைய கன்க்ளூஷன். எஸ் சார். என்ன டவுட் இருக்குமா? புரிஞ்சுதுங்க சார்.